அனைவருக்கும் வணக்கம். 30 டே ஹீலிங் ஜேர்னி சீரியஸ்க்கு டே 4ல உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேத்து நாம என்னங்க பார்த்தோம்? ரிலீஸ் வாட் நோ லாங்கர் சர்வ்ஸ் யூ. உங்களுக்கு தேவையில்லாத, உங்களுக்கு உதவாத என்னென்ன லிமிட்டட் பிலீஃப்ஸ நீங்க உள்ளுக்கு வச்சிருக்கீங்க, அதை எப்படி வெளியேத்துறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த கேள்விக்கான பதில் எழுதுனீங்களா? உங்களுக்குள்ள என்னென்ன தேவையில்லாம இருக்குது கண்டுபிடிச்சீங்களா? எந்த பிலீவ் உங்களை லைஃப்ல ஸ்டக் ஆகி நிக்க வச்சிருக்கு கண்டுபிடிச்சீங்களா? இன்னைக்கு நீங்க எந்த பிலீஃபை ரிலீஸ் பண்ண போறீங்க முடிவு பண்ணீங்களா? ஸோ இதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டியது செட்டிங் ஹெல்தி பவுண்டரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வெளியேற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, வெளியேற்றவும் செஞ்சிட்டீங்க, அதை முடிவும் பண்ணிட்டீங்க. ஸோ இதெல்லாம் வெளியேற்றுனதுக்கு அப்புறமேலுக்கு உங்களுக்கு வெளியிலிருந்து, அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி வெளியில் போடுறீங்க. போட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்பேஸில் நிற்கிறீங்க. பட் நீங்கள் வெளியில் தூக்கி போட்டதுக்கான கேள்விகள் இல்லை அதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். எப்படி வரும்? உங்களை சுற்றி உள்ளவங்க மூலயமா வரும். ஸோ எனக்கு இவங்களால எனக்கு எந்த நிம்மதியும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, என் ஃப்ரெண்டு இவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க. பட் அவங்கள்ட்டேருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டுமே இல்லை. நான் எடுக்கிற எஃபோர்ட் அவங்கள்ட்ட அந்த எஃபோர்ட் எனக்கு கிடைக்கல. நான் கொடுக்குற அந்த கேர் அவங்கள்ட்டேருந்து எனக்கு கிடைக்கல. பட் என்கிட்டேருந்து அட்வான்டேஜ் மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. ஸோ நான் இப்போ என்ன முடிவு பண்ணிட்டேன்? அவங்கள தூக்கி போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது ஃப்ரெண்டுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஒர்க் ஆகட்டும், ஏதோ ஒரு பொருளாகட்டும், ஏதோ ஒரு சூழ்நிலை ஆகட்டும், எது வேணாலுமே இருக்கட்டுமே, அது தூக்கி போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் முடிவு பண்ணது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு போயிடுமா? திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்ககிட்ட விளக்கம் கேட்பாங்க, உங்களை திரும்ப பழையபடி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறது? ஸோ நேற்று நீங்கள் உங்களுக்குள்ள என்னென்ன ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப் செட்டிங் ஹெல்தி பவுண்ட்ரிஸ். அதைத்தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்னைய ஹீலிங் செஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது, ஏன் ஹெல்தியான பவுண்ட்ரிஸை செட் பண்ணணும், அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், ஸோ இதை எப்படி நாம் எழுதலாம், இதுக்கான எக்ஸசைஸ் என்ன, இதுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன், நீங்கள் இந்த வீடியோவை இந்த ஹீலிங் ஜேர்னிக்குள்ளே வந்தீங்க, மெம்பர்ஷிப் வாங்கி வந்தீங்க அப்படின்னாக்க எடுத்ததுமே டைரெக்டாக உங்கள் கண்ணில் எந்த வீடியோ படுதோ அதை தயவு செய்து பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு டேவிலேருந்து வாங்க. இந்த வீடியோ எங்கேயும் போயிடாது. ஏன்னா ஒரு நாள் நான் கனெக்ட் பண்ணி தான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு டே ஏன் ஹீலிங்கை நாம் கையில் எடுக்கணும் அப்படின்னு போட்டேன். 2வது நாள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ராமா என்ன, அந்த ட்ராமா உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்தது, அதை எப்படி பாசிட்டிவ் தாட்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ட்ராமாவோடைய இன்னொரு பாதிப்பு தான் உங்களுக்குள்ளே தேவையில்லாத போட்டு அழுத்தி வச்சிருக்கிறது. ஸோ அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத 3வது நாளில் சொன்னேன். ஸோ இந்த ரிலீஸிங் அப்புறமேலுக்கு நீங்கள் அதை எப்படி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது 4வது நாள். ஸோ ஒரு நாளும் கண்டினியூவேஷனில் வர்றதுனால நீங்கள் எந்த டேவையும் மிஸ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அதை எடுத்து 10 நிமிஷம் டைம் எடுங்க. அதில் நான் கொடுக்குற எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு நாளைக்கு எடுக்க வேண்டியது ஒரு 1/2 மணி நேரம் தான் உங்களுக்காக. ஸோ அந்த 1/2 மணி நேரத்தை உங்களுக்காக நீங்கள் செலவிடுறது, உங்களுடைய செல்ஃப் கேர்க்காக நீங்கள் செலவிடுறது.
அந்த 1/2 மணி நேரம் ரொம்பவும் ஒர்த்தானது. அந்த ஒர்த் எவ்வளோ அப்படின்றது 30 நாள் முடிவுல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? சரி. இன்னைக்கு நாம பார்க்க போறது பவுண்டரி செட்டிங் அப்படின்றது. இது வந்து நெறைய சர்வைவர்ஸுக்கு ரொம்பவும் பயமான விஷயம். ரொம்பவும் கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா, நாம குழந்தை பருவத்துல நம்மள எமோஷனலா நெக்லெக்ட் பண்ற என்வைரன்மென்ட்ல இருந்திருந்தோம். இல்ல நார்சிஸ்டிக் அபியூஸ்ல என்வைரன்மென்ட் இருந்திருக்கும். இல்ல பீப்பிள் ப்ளீசிங் பேரண்ட்டா வளர்ந்திருந்தோம் அப்படின்னா, நாம என்ன கத்துப்போம்? நோன்னு சொல்றது சுயநலம். அது அன்சேஃபான விஷயம். அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கை நமக்கு குடுக்கப்பட்டிருக்கும். ஆனா, இங்க உண்மை என்ன அப்படின்னா, ஹெல்தியான பவுண்டரீஸ் அப்படின்றது உங்கள மக்கள்ட்டேருந்து பிரிச்சு வைக்கிறது கிடையாது. ஆனா, அந்த பவுண்டரீஸ் வழியா சேஃபான மக்கள மட்டும், உங்களுடைய அமைதிய காப்பாத்துற மக்கள மட்டும் உங்ககிட்ட கொண்டுட்டு வர்றது தான் இந்த பவுண்டரீஸ் அப்படின்றது. நமக்கு ஏங்க பவுண்டரீஸ் வேணும்? பவுண்டரீஸ் நாம செட் பண்றது நம்மள எமோஷனலா, மென்டலா, பிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா நம்மள காப்பாத்தும். எப்படி? பின்னாடி சொல்றேன். ஒருவேளை இந்த பவுண்டரீஸ் இல்ல அப்படின்னா, அது உங்கள எப்படி பாதிக்கும்ன்றத முதல்ல சொல்லிடுறேன். நீங்க எமோஷனலா ட்ரெயின் ஆயிடுவீங்க. யாருகிட்டயும் பேச தோணாது, எக்ஸ்பிளைன் பண்ண தோணாது, ஷேர் பண்ண தோணாது. ரொம்ப எமோஷனலா ட்ரெயின் ஆயிடுவீங்க. ஒரு மாரி விரக்தியான நிலைக்கு போயிடுவீங்க. உங்கள பின்னாடி தள்ளிட்டு மத்தவங்கள முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவீங்க. உங்களுக்கு நோ சொல்றது அப்படின்றது மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். உங்க கைண்ட்னஸ, உங்களுடைய கனிவ, இரக்கத்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மக்கள் மட்டும் தான் உங்க கூட இருப்பாங்க. உங்ககிட்டேருந்து எந்த அளவுக்கு உரியணுமோ, சொரண்டணுமோ சொரண்டுவாங்க. ஆனா அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு ஒண்ணுமே வராது. உங்களுடைய தேவைகள நீங்க சுத்தமா இழந்துருவீங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்ற கூட நீங்க யோசிக்க மாட்டீங்க. ஸோ, இந்த பவுண்டரி செட் பண்றது அப்படின்றது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட திரும்ப கொண்டு வரதுக்கான வழி. இந்த பவுண்டரீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, என்ன நீங்க இப்படித்தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ நீங்க அடுத்தவங்களுக்கு குடுக்குறீங்க. இந்த பவுண்டரீஸ செட் பண்றதன் மூலியமா. சரி, இந்த பவுண்டரீஸ செட் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும்? என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப அமைதியா ஃபீல் பண்ணுவோம். நாம தான் நமக்குள்ள தேவையில்லாத எதையும் விட போறது கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேசுறது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்டா இருந்தவங்க தான். இப்ப நான் அவங்கள்ட்ட பேச விரும்பல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள பத்தி நான் புரிஞ்சுகிட்டேன். ஒரு மரியாதையான பேச்சு இருக்காது. பேச்சிலேயே ஒரு ஃப்ரெண்டு இருந்தாலும், ஒரு மரியாதையான பேச்சு அப்படின்றது இருக்கணும் இல்லையா? அது அங்க இருக்காது. அதனால அது ஒண்ணு. எப்ப பாரு மட்டம் தட்டி பேசுறது. இது அவங்களுடைய பழக்கம். நான் ஆரம்பத்துல இத அலோவ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு அது பிடிக்கல. அதே மாதிரி என்னுடைய வளர்ச்சிய ஒரு எப்படி சொல்றது? என்ன நீ பெரிய யூடியூபர் ஆயிட்டியா? நீ வந்து ஒரு இதுவாயிட்டியா? அப்படின்ற மாதிரி என்னுடைய வளர்ச்சிய ஒரு மாதிரி ஹியூமிலியேட் பண்றது. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 கால் நான் அட்டெண்ட் பண்ணி பேசினேன். அதுக்கப்புறமேலுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அங்க பிடிக்கல. நான் ஃபோன் எடுக்கிறத நிறுத்திட்டேன். எனக்கு ஃபோன் பண்ண வேண்டிய விருப்பமும் இல்ல. நான் அத பத்தி நான் குற்ற உணர்வே அடையல. ஸோ என்னுடைய அமைதிய நான் பாதுகாக்கணும் அப்படின்னா, நான் ஃபோன எடுக்காம இருக்கிறது எனக்கு தப்பு கிடையாது. அவங்கள திருத்துறது என் வேல கிடையாது. போனா போயிட்டு போட்டும். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய டிஸ்ரெஸ்பெக்ட்ட நான் தாங்கிக்கணுன்ற அவசியம் கிடையாது. விட்டுட்டேன். இதுதாங்க இந்த பவுண்டரீஸ் நாம செட் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். முதல் விஷயம், நாம ஓவர் ஹீம் ஆவறது தடுத்துருவோம். அடுத்து, நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் க்ரோ ஆகும்.
நம்மளை சுத்தி மக்கள் இருந்தா தான் நாம வந்து பலமா இருப்போமா, நம்பிக்கையோட இருப்போமா, தைரியமா இருப்போமா? கிடையவே கிடையாதுங்க. தனிச்சு நிற்கும் போதுதான் தைரியம் மலையளவு எழும்பும். அது என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட பாடம். இது நமக்கு பவுண்டரி செட் பண்றதுனால கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். யோசிச்சு பாருங்க. உங்களை சுத்தி உங்களை எமோஷனலா ட்ரைன் பண்ற பீப்புள் இல்ல, நீங்க அவங்கள அலோவ் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க எவ்வளோ அமைதியா இருப்பீங்க. ஏங்க நான் உங்க எல்லாருக்கும் அழுத்தி ஒரு விஷயம் சொல்றேன். ரத்த உறவாகட்டும், குடும்ப உறவாகட்டும், ரத்த உறவுகளாகட்டும், குடும்ப உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், வேலை செய்யற இடத்துலயாகட்டும், யாரா இருந்தாலும் உங்களை சப்போர்ட் பண்ணாத, உங்களுக்கு நிம்மதி கொடுக்காத, உங்களை அப்ரிஷியேட் பண்ணாத, வேலிடேட் பண்ணாத, நீங்க முக்கியம்னு நினைக்காத, நீங்க உங்களுடைய உங்களுடைய உணர்வுகளை முக்கியம்னு நினைக்காத யாரையுமே தயவு செய்து உங்ககிட்ட அலோவ் பண்ணாதீங்க. தனியா இருக்கிறது தப்பே கிடையாது. பட் ஆனா இந்த மாதிரியான மக்களை கூட வச்சிருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. நல்லா யோசிங்க. நண்பன்றதுக்காகவோ, கூட வேலை செய்யறவங்கன்றதுக்காகவோ, ரத்த உறவுன்றதுக்காகவோ, இல்ல நம்ம குடும்ப உறவு அப்படின்றதுக்காகவோ உங்களை ஒருத்தர் காயப்படுத்த, இல்லைன்னா அசிங்கப்படுத்த, மரியாதை குறைவு படுத்த நீங்க அலோவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மரியாதை, சுயமரியாதை அங்க வீழ்த்தப்படும். புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சுயமரியாதை விட இங்க எந்த உறவும் முக்கியம் கிடையாது. உங்க நிம்மதியை விட இங்க எந்த உறவும் முக்கியம் கிடையாது. தயவு செய்து தள்ளி வைங்க. பவுண்டரி செட் பண்ணுங்க. அடுத்து, இந்த மாதிரி யாரையும் உள்ள விடாம நம்ம ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டோம். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். ஹெல்தியான பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ நெகட்டிவான பீப்புளை பற்றி நான் பேசிட்டேன். ஹெல்தியான பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க பவுண்டரிஸை மதிப்பாங்க. உங்கள் பவுண்டரிஸை உங்களை விட்டு கொடுக்க சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய முடிவுகளை கண்டிப்பாக மதிப்பாங்க. உங்களுடைய பவுண்டரி இதுதான் அப்படின்னு நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா அதை அவங்க மீற மாட்டாங்க, உடைக்கணும்னு முயற்சி பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டிங் நீங்கள் எடுக்கிற முடிவை உங்களுக்கு பாராட்ட செய்வாங்க. ஸோ அது மாதிரியான மக்களை நீங்கள் கூட வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான தேவையில்லாத மக்களை அலோவ் பண்ணுறதை நிறுத்தும் போது உங்கள் ஹீலிங்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செல்ஃப் லவ் இங்கே அதிகமாகும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பவுண்டரிஸ் போட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும்போது உங்களை நீங்கள் மதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வேல்யூ என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ நம்ம பவுண்டரியில் நாம் நிற்கிறோம். இதுதான் நம்மளுடைய வேல்யூ. இந்த வேல்யூவை நாம் வீணாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த பவுண்டரி செட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய பவுண்டரிஸ் இல்லாமல் நீங்கள் இருந்தப்போ யாரெல்லாம் பலன் அடைஞ்சாங்களோ, அதாவது உங்களுடைய அன்பை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது, உங்களுடைய இரக்க குணத்தை இளிச்சவாத்தான நினச்சிக்கிறது, உங்கள் சாக்ரிஃபைஸை உறிஞ்சிக்கிட்டே, உங்கள் தியாகத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, உங்களுடைய உழைப்பை சுரண்டிக்கிட்டே இருக்கிறவங்க, ஸோ இது மாதிரி இருந்தவங்க இப்போ நீங்கள் பவுண்டரி செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களை விரும்ப மாட்டாங்க, வெறுத்து விலக்கி ஒதுக்குவாங்க. அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க. தட்ஸ் ஓகே. ஏன்னா ஹீலிங் அப்படின்றது சில நேரங்களில் ரிலேஷன்ஷிப்பை மாற்றும், சில நேரங்களில் உறவுகளை பிரிக்கும், சில நேரங்களில் உறவுகளுக்குள்ள விரிசலை உண்டு பண்ணும். யார் உங்களுக்கு தேவையானவங்களோ அவங்கள உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதுவும் பார்ட் ஆஃப் growth தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஏன் பவுண்டரிஸ் நாம் செட் பண்ணணும், பவுண்டரி செட் பண்ணலைன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ கேள்விகளுக்கு போகலாமா? இன்னைய ஜேர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் தயவு செய்து இந்த கேள்விகளுக்கான பதிலை எழுதுங்க.
நான் ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஹீலிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. யாரும் ஒரு முறையான வழிமுறைய குடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள நான் கேள்வி கேட்கறதன் மூலியமா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பின்னி பிணைஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய அந்த குழப்பமான எண்ணங்கள் ஒண்ணு ஒண்ணா தெளிவாகும். அத நீங்க கண்டிப்பா ஒரு வாரத்துல உணருவீங்க. ஒரு எண்ணத்துக்கும் தெளிவான புரிதல் உங்களுக்கு வரும். இந்த ஜேர்னல் நீங்க எழுதுறதுனால அதுக்கு நான் கேரண்டி. முதல் கேள்வி கேட்கலாங்களா? உங்க ஜேர்னல எடுங்க. முதல் கேள்விய எழுதிக்கோங்க. உங்க லைஃப்ல நோ சொல்றதுக்கு எப்போ கஷ்டப்பட்டீங்க? எனக்கு நெறைய இடங்கள்ல நான் கஷ்டப்பட்டேங்க. நோ சொல்லணும் அப்படின்னு. என்ன மரியாதை குறைவு பண்ண இடத்துல, எனக்கு பிடிக்காத, எனக்கு திணிக்கிற இடத்துல, என்னை பத்தி தப்பா ஜட்ஜ் பண்ண இடத்துல, என்னுடைய மரியாதைய குலைச்ச இடத்துல நான் நோ சொல்லணும் நெறைய ட்ரை பண்ணேன். பட் ஆனா என்னால சொல்ல முடியல. அது மாதிரி ஒரு விஷயம் உங்கள என்ன வாட்டுது? நான் இங்க நோ சொல்லியிருக்கலாம். பட் ஆனா என்னால நோ சொல்ல முடியல. சில பேர் நம்ம நோ சொல்லாதனால நம்ம மேல நெறைய கொண்டாந்து வேலைகள கட்டவும் செய்வாங்க. அவங்க வேலைகளையும் சேர்த்து நம்மள செய்ய வைப்பாங்க. ஸோ அது எந்த இடம் அப்படின்றத எழுதுங்க. 2வது, உங்களுடைய எனர்ஜிய யார் அதிகமா உறிஞ்சுறாங்க? இவங்க கிட்ட நான் பேசினா, நான் சுத்தமா என் மைண்ட் வீணா போயிடுது. என் மனசுல இருக்கக்கூடிய நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சிருது. இவங்க என்ன அப்படியே ஒரு மாதிரி குழப்பி விட்டுட்டு போறாங்க. அப்படின்றவங்க யார்? எழுதுங்க. இதுல கரெக்ட் ஆன்சர், ரைட் ஆன்சர் கிடையாது. உண்மையான ஆன்சர் மட்டும்தான். இந்த எந்த பவுண்டரிக்கு நீங்க செட் பண்ண விரும்புறீங்க? எதுக்கான பவுண்டரிஸ் வந்து நீங்க செட் பண்ண விரும்புறீங்க? ஒருத்தவங்க உங்களுக்கு ஓயாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அவைலபிளா இருக்கீங்க. அது உங்களுக்கு பிடிக்கல. நான் கரெக்டான டயத்துல என்ன பேசணுமோ அத மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிறேன். 24 மணி நேரமா நான் பேச நினைக்கல. அதுவும் பவுண்டரிஸ் தான். ஒருத்தவங்க மெசேஜ் அனுப்புனாங்கன்னா, நான் உடனே ரிப்ளை அனுப்பணும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் எனக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு நீங்க தான் முக்கியம். அதுவும் பவுண்டரிஸ் தான். என் உடம்பு வேலை முடியல. என் உடம்பு என்னால முடியல. எனக்கு டயர்டா இருக்குது. இந்த நிமிஷம் எனக்கு ஓய்வு வேணும். என்னால எதுவும் பண்ண முடியாது. அதுவும் பவுண்டரிஸ் தான். இத மட்டும் செஞ்சுறேன், இத மட்டும் செஞ்சுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முடியலன்னா முடியல தான். பவுண்டரிஸ் தான். அந்த மாதிரி எந்த பவுண்டரிஸ நீங்க செட் பண்ண விரும்புறீங்க? அடுத்து 4வது கேள்வி. நீங்க பவுண்டரி செட் பண்ணும்போது எந்த பயம் வந்து உங்கள அதிகமா தாக்குது? இப்ப வேலை செய்ற இடம் இருக்குன்னு வைங்க. அவங்க வேலைய உங்க தலையில கட்டுறாங்க. நீங்க செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. பட் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரத்த நம்ம மேல பயன்படுத்துவாங்களோ? பயப்படாதீங்க. உங்க வேலைய நீங்க செஞ்சுட்டீங்கனாலே அதுவே பெருசு. அடுத்தவங்க வேலைய நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. உங்ககிட்ட கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்க. திருப்பி கேட்கறதுக்கு உங்களுக்கு பயம். ஏங்க பயப்படுறீங்க? ஃப்ரெண்டாவே இருந்தாலும் அது உங்க பணம். நீங்க கேட்க ஏன் பயப்படுறீங்க? தாராளமா கேளுங்க. ஸோ இது மாதிரி ஒரு பவுண்டரிஸ செட் பண்ணும்போது எந்த பயம் உங்கள வந்து தாக்குது? அதே மாரி வீட்ல பெரியவங்க இருக்கிறாங்க. இன்லாஸ் இருக்கிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. என்ன பத்தி தப்பா ஜட்ஜ் பண்றாங்க. நான் அந்த இடத்துல பேசணும்னு நான் நினைக்கிறேன். நான் பேசுனா அவங்கள அவமரியாதை பண்ற மாரி ஆயிடுமா? கிடையவே கிடையாது. நீங்க பேசாம இருந்தா தான் உங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். பேசுங்க. ஏன்னா உங்கள பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு அவங்க யாரு? ஓப்பன் அப் பண்ணுங்க. தப்பே கிடையாது. இதுல அவமரியாதைலாம் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இது மாதிரி எந்த பயம் உங்கள ஒரு பவுண்டரி செட் பண்ணும்போது உங்களுக்கு வருது? எழுதுங்க. 5வது கேள்வி, கடைசி கேள்வி. இப்போ என் லைஃப நான் மாத்தணும். என் அமைதிய நான் காப்பாத்திக்கணும். நான் அமைதியான ஒரு லைஃப் நான் வாழணும்.
அது என் வாழ்க்கைய மாத்தணும். அது எப்படி? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் நான் சொல்லட்டுங்களா? என் வீட்டுக்காரன் நல்லா பார்த்துக்கிட்டா நான் நல்லாவா இருப்பேன். எங்க அப்பா, அம்மா எனக்கு வேணுங்கிறத செஞ்சா நான் நல்லா இருப்பேன். நான் எனக்கு பிடிச்ச வேலை கிடைச்சிட்டுனாக்கா, என் வாழ்க்கை மாறிடும். நான் அமைதியா நல்லபடியா இருப்பேன். அவங்க என்கிட்ட நல்லபடியா பேசுனாங்கனாக்க, நான் நல்லபடியா நினைப்பேன். இந்த மாரி எண்ணம் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா, தயவு செஞ்சு அழிச்சிருங்க. சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இது எதுவுமே உண்மை கிடையாது. உங்க வீட்டுக்காரர் உங்கள பார்த்துக்கிட்டாலோ, உங்க பார்ட்னர் உங்கள்ட்ட நல்லா பிஹேவ் பண்ணாத்தான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஆயுசுக்கும் நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா சந்தோஷம் அப்படின்றது நீங்க உணர்றது, நீங்க வெளிப்படுத்துறது. அதுக்கு இன்னொருத்தவங்க காரணமா இருந்தாங்க அப்படின்னா, எப்போ அந்த காரணம் உடையுதோ, அப்போ உங்க சந்தோஷமும் போயிடும். ஸோ, அதனால உங்க வாழ்க்கையோட மாற்றத்துக்கு அடுத்தவங்கள காரணம் காட்டுறதையோ, அடுத்தவங்கள நம்பி இருக்கிறதையோ, இல்ல அடுத்தவங்க தான் இத செய்யணும் அப்படின்ற நெனப்பு இருந்தது அப்படின்னா, தயவு செஞ்சு அத இப்போ மாத்துங்க. இப்ப எழுதுங்க. உங்க வாழ்க்கைய மாத்தணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்க? இதுல கண்டிப்பா அடுத்தவங்க வரக்கூடாது. நீங்க என்ன செஞ்சா உங்க வாழ்க்கைய அமைதியா மாத்த முடியும்? யோசிச்சு எழுதுங்க. இதுதாங்க இன்னைக்கான 5 கேள்விகள். ஸோ இந்த அ பவுண்டரீஸ நம்ம பிராக்டிஸ் பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்களேன். நீங்க பெர்ஃபெக்ட்டாலாம் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட்டு ரெஃப்ளெக்டிவ் கொஸ்டின் சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம எக்ஸர்சைஸ் பண்ணுவோமா? நேத்து நாம பண்ண எக்ஸர்சைஸ் என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்கள் அத்தனையும் ஒரு பெட்டியில வச்சு அத காத்தோட கரைய விடுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில போயிட்ட மாரி நம்ம மனசு நம்ப ஆரம்பிக்கும். அத திரும்ப திரும்ப பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம மனசு அத ஃபுல்லா நம்பும். நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத நம்ம வெளியேத்திட்டோம்னு நம்ம மனசு நம்பி, அது தெளிவாகும். அதே மாரி பவுண்டரி செட் பண்றது. பண்ணலாமா? ம். உங்க பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம், உங்கள ரொம்ப தாக்குன ஒரு விஷயம், அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க இப்போ பிரசன்ட்ல இத கேட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்க அந்த பாஸ்ட்டுக்கு போறீங்க. அந்த இடத்துல நிக்கிறீங்க. அங்க உங்க பாஸ்ட் வெர்ஷனும் இருக்குது. அந்த பாஸ்ட் வெர்ஷனுக்கு பின்னாடி நீங்க போய் அங்க நிக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க நோ சொல்லணும்னு உள்ள ஆசைப்படுறீங்க. பட் ஆனா உங்களால நோ சொல்ல முடியல. பட் இப்ப இந்த பிரசன்ட் வெர்ஷனா நீங்க அங்க போய் நிக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்க உங்க பாஸ்ட் வெர்ஷன் மேல கை வைங்க. இப்ப அந்த பாஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா அங்க நீங்க ஏற்கனவே இருந்திருக்கீங்க. இப்போ நீங்க உங்க பாஸ்ட் வெர்ஷனுக்கு என்ன சொல்ல போறீங்க? பயப்படாம நோ சொல்லு அப்படின்னு உங்க பாஸ்ட் வெர்ஷனுக்கு சொல்லுங்க. அந்த பாஸ்ட் வெர்ஷன் பயத்த விட்டுட்டு அங்க நோ சொல்லும். இது என்ன தெரியுமா பண்ணும்? இந்த சம்பவத்த நீங்க கற்பனையா மனசுக்குள்ள பண்ணும்போது, இது என்ன தெரியுமா பண்ணும்? அந்த பாஸ்ட் வெர்ஷன் அங்க நோ சொல்றதா நீங்க நெனச்சீங்க. இல்ல அத பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்க பிரசன்ட் வெர்ஷனுக்கு நோ சொல்ற தைரியம் தன்னால வரும். பிராக்டிஸ் பண்ணலாமா? அடுத்து 2வது உங்களுக்கு நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. அப்போ தேவையில்லாத ஒரு கால் ஒண்ணு வருது. இதுக்கு முன்னாடி அந்த கால் வந்தா அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு தான் இருப்பீங்க. அவங்க அத பேசுவாங்க, இத பேசுவாங்க. உங்கள ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க. பட் இப்ப நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுது உங்களுக்கு. அத மாத்தலாமா? கண்ண மூடிக்கோங்க. நீங்க நல்லா படுத்திருக்கீங்க. கட்டில்ல படுத்திருக்கீங்க. ஃபோன் வருது. யாருன்னு பார்க்குறீங்க. நான் தூங்க போறேன் இந்த நேரம். என் உடம்புக்கு ரெஸ்ட் தேவ. நான் யாருக்கிட்டயும் பேசி என்னுடைய எனர்ஜிய வேஸ்ட் பண்ண விரும்பல. சைலன்ட்ல போடுங்க ஃபோன.
படுத்து நிம்மதியா தூங்குங்க. ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறீங்க நீங்க. உங்க உடம்பு அந்த ரெஸ்ட் அக்செப்ட் பண்ணுது. இத கற்பனையா செய்து பாருங்க. உங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்கு புதுசா கிளம்பும். அதே மாதிரி 3வது எக்ஸசைஸ். ஒருத்தர் உங்கள மரியாதை குறைவா நடத்துறார். உங்களுக்கு கோபம் வருது. அந்த இடத்துல நீங்க கத்துறீங்க, சண்டை போடுறீங்க. ஆனாலும் உங்க மனசு ஆறல. இத நம்ம மாத்தலாமா? உங்க முன்னாடி ஒருத்தர் மரியாதை குறைவா பேசுறாரு, நீங்க சண்டை போடல, கத்தல, ஆனா ஒரே ஒரு பதில மட்டும் சொல்றீங்க. என்னை பத்தி எனக்கு தெரியும், என் மரியாதை என்னன்னு எனக்கு தெரியும். நீ என்ன பேசுறியோ அது உன் மனசுக்குள்ளேருந்து வருது. நீ உன்ன அப்படித்தான் பார்த்துருக்கிற, அதனால தான் மற்றவங்களையும் அதே மாதிரி மரியாதை குறைவா நடத்துற. இந்த பதில நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பதில சொல்லும்போது என்ன ஆகும்? அவருக்கு இன்னும் கோபம் எழுந்தா போட்டோம், நமக்கு அது தேவை கிடையாது. இந்த இடத்துல நீங்க உணர வேண்டியது, அவங்களுடைய வார்த்தைகள் உங்க மரியாதைய குலைக்காது. அதைத்தான் இங்க நீங்க உணரணும். ஸோ இந்த 3 எக்ஸசைஸையும் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பவுண்டரிஸை சத்தமா சொல்லி பாருங்க. உங்களை நீங்க தகுதியானவன் நம்ப வைங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் கற்பனை தான். ஆனா இந்த கற்பனையை நீங்க திரும்ப திரும்ப செய்ய செய்ய உங்க மனசு அதை உண்மைன்னு நம்பும். இது உங்களுடைய ரியாலிட்டி, ரியல் லைஃப்ல நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. என்னை நம்புங்க, இதை செய்யுங்க, இதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னை அடுத்த ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன். இன்னை ஹோம்ஒர்க் என்னன்னா, ஜேர்னல் எழுத போறீங்க, எக்ஸசைஸ் பண்ண போறீங்க. ஸோ இன்னும் ஒரு சின்ன ப்ராக்டிஸ், பவுண்டரிஸுக்கு சின்ன ப்ராக்டிஸ் ஒன்று பண்ண போகிறோம் நாம். இப்போ உங்களுக்கு நோ சொல்லணும்னு தோணுது அப்படின்னா, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக சொல்ல ஆரம்பிங்க. நீங்கள் சொன்னதுக்காக நீங்கள் யாருக்கிட்டையும் போய் மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம். நான் சொல்கிறது புரியுதா? இதை ட்ரை பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்னென்ன எமோஷன்ஸ் வருது, அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் நோ சொல்லுங்க, இதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க, எனக்கு இது தேவைன்னு சொல்லுங்க, எனக்கு டைம் வேணும்னு சொல்லுங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் உங்கள் தப்பு இல்லாமல் மன்னிப்பு கேட்காதீங்க. இதெல்லாம் பண்ணுறப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, என்ன எமோஷன்ஸ் வருது, எப்படி அதுலேருந்து என்ன கற்றுக்குறீங்க, கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த எபிசோடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஹீலிங் அப்படின்றது கஷ்டமானது கிடையாது, பட் ஆனால் ஹெல்தியானது. அதுக்கு உங்களுடைய ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணும்போது அதில் நீங்கள் கொடுக்குற மெசேஜ், நான் முக்கியம், என்னுடைய அமைதி முக்கியம், என்னுடைய ஹீலிங் முக்கியம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இன்னைய எபிசோடை நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கான ஹோம்ஒர்க்கை ஃபுல்லாக பண்ணுங்க. ஸோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு விட்டுட்டு போகிறேன். நாளைக்கு நாம் ஒருத்தரை சந்திக்க போகிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இன்னைய ஹீலிங் ஜேர்னியை, ஹீலிங் செஷனை கம்ப்ளீட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை நான் அவர்கிட்ட கூட்டுட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஹீலிங் அப்படின்றது உங்களுக்கு பாசிபிள் அப்படின்றத என்னுடைய குரல் உங்களுக்கு கொடுத்துருந்தது அப்படின்னா, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்களை மீண்டும் நாளைக்கு டே 5ல் சந்திக்கிறேன்.